Shri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Mathematics. Welcome back students. Today we are going to learn chapter 6 exercise 6.5 the fifth sum. A tree is broken at a height of 5 meter from the ground and its top touches the ground at a distance of 12 meter from the base of the tree. Find the original height of the tree. ஒரு ட்ரீ இருக்குது. ஓகே, ஒரு ட்ரீயில் இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து 5 மீட்டர் ஹைட்டில் ஒரு மரங்கிறது உடையுது. ஓகே, ஒரு மரம் உடையுது. அதோடைய டாப், அந்த மரம் உடையும் போது அதோடைய டாப் வந்து கிரவுண்டை டச் ஆகிருக்கு. ஓகே, அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 12 மீட்டர். ஓகே, ஸோ நம்ம ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீ உடையதுக்கு முன்னாடி அந்த மரத்தோடைய ஒரிஜினல் ஹைட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ஏபிங்கிறது ஒரு ட்ரீன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏபிங்கிறது த ஹைட் ஆஃப் த ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஏபிங் இப்போ இதை தான் நம்ம வந்து ஒரு ட்ரீயாக கன்சிடர் பண்ணுறோம். ஏபிங்கிறது எ ட்ரீ. ஸோ அந்த ஒரிஜினல் ஹைட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீயை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எ ட்ரீ இஸ் broken at a height of 5 meter from the ground. ஸோ தரையிலேருந்து, கிரவுண்ட் மீன்ஸ் தரை. ஓகே, தரையிலேருந்து 5 மீட்டர் ஹைட்டில் அந்த மரம் வந்து என்ன ஆகுது, உடையுது. ஓகே, உடையும் போது ஸோ இங்கேருந்து உடையுது அப்படின்னா, இங்கேருந்து உடையுதுன்னா ஸோ அந்த ஏலேருந்து பி வரைக்கும் உள்ளது தான் ட்ரீ. ஸோ எந்த போர்ஷன் உடஞ்சிருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து உடையுதுன்னா இந்த உடையிறதுலேருந்து இங்கே அந்த ஹைட், அந்த டாப் ஆஃப் த ட்ரீ. ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் தான் அந்த போர்ஷன் உடஞ்சிருக்கு மரம். ஸோ இந்த மரம் வந்து எப்படி உடையும், இங்கேருந்து உடைய ஆரம்பிக்கும் போது இந்த டாப் வந்து இங்கே கிரவுண்ட் லெவலில் இங்கே டச் ஆகுது. அந்த பாயிண்ட்டை டீன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து உடையும் போது மரம் வந்து இப்படி தான் விழுந்திருக்கும். ஓகே, மரம் வந்து இந்த பொசிஷனில் விழுந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிடிங்கிற இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏசிடிங்கிறத ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு ஹைட் ஏபிங்கிறது ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ அங்கே கிரவுண்ட் லெவல்லேருந்து 5 மீட்டர் ஹைட்டில் அந்த மரம் உடையுது. ஸோ இந்த இடத்துலேருந்து உடையும் போது எந்த பொசிஷன் உடஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த சிலேருந்து பி வரைக்கும் உள்ள லென்த்து வந்து உடஞ்சிருக்கும். ஓகே, இந்த ஹைட்டு தான் உடஞ்சிருக்கும், பிலேருந்து சி வரைக்குள்ள லென்த்து. ஸோ பிங்கிறது தான் அந்த ட்ரீயோடைய டாப் ஆஃப் த பொசிஷன். ஸோ அந்த டாப் வந்து எங்கே விழுந்திருக்கும் அப்படின்னா, தரையில் இந்த இடத்துல விழுந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லைனுக்காக இதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு எது ரொம்ப தேவை அப்படின்னா ஏசிடி. ஸோ இங்கேருந்து ட்ரீ விழுந்திருக்குன்னா இங்கேருந்து விழுந்திருக்கு, அப்படி தானே. ஸோ இங்கேருந்து இப்படி விழுந்திருக்கும், இப்படி விழுந்திருக்கு. அப்போது இந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு தேவை. தட் மீன்ஸ் எந்த பொசிஷன் விழுந்திருக்குன்னா, பியிலேருந்து சியில் உள்ள லென்த் ஆஃப் த ட்ரீ தான் விழுந்திருக்கும். ஸோ இந்த சிடியும் இந்த இது தானே விழுந்திருக்கு, அதை தான் இப்படி ஸ்லாண்டிங்காக விழுந்திருக்கும். ஸோ இந்த லென்த்தும் இதுவும் சேம். ஓகே, பிசியோட லென்த்தும் சி அந்த இது தானே விழுந்திருக்கு. அப்போ இந்த விழுந்த லென்த்தும் இதுவும் சேமாக தானே இருக்கும். ஓகே, ஸோ பிசியும் சிடியும் சேம் லென்த்து தான். ஸோ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த என்ன ஹைட்டில் விழுந்திருக்கு, ஐ மீன் டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸில் இது விழுந்திருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் பிசியோடைய லென்த்து. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணனா வி கெட் த ஆன்சர், த ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ஆன்சர். லெட் ஏ பி த ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீ and broken at C touch the ground at D such that AC equal to 5 meter, AD equal to 12 meter. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஏபிங்கிறது ஒரு ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. சிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து, ஓகே, இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து 5 மீட்டர் ஹைட்டில் அது வந்து அந்த ட்ரீ வந்து கீழே விழுது. ஸோ அதோடைய டாப் வந்து எப்படி இருக்கும், அந்த ட்ரீயோட டாப் வந்து இந்த பிங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பொசிஷன், இந்த டாப் ஆஃப் த ட்ரீ வந்து எங்கே விழுந்திருக்கும் அப்படின்னா, இந்த டிங்கிற பாயிண்ட்டில் விழுந்திருக்கும், கிரவுண்டில் இருக்கிற டிங்கிற பாயிண்ட்டில் விழுந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி விழுந்திருக்கும், இப்படி நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ட்ரீ இப்படி விழும்போது என்ன ஆகும், இங்கேருந்து விழுதுங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, பிசிங்கிற லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ பிசி லென்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா இந்த 5 மீட்டரையும் இந்த லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கெட் த ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஓகே, ஸோ ஏசியோடைய லென்த் என்னது 5 மீட்டர். ஓகே, இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த மரம் உடையிற லென்த், அந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 5 மீட்டர். ஸோ இங்கே பேஸ் ஆஃப் த அந்த டாப் ஆஃப் த எட்ஜ் வந்து இங்கே பேஸ் ஆஃப் த ட்ரீயில் விழுந்திருக்கும், அப்படி தானே. இந்த கிரவுண்ட் லெவலில் விழும்போது ஸோ அந்த டாப் வந்து இங்கே விழுந்திருக்கு. அந்த ட்ரீயோடைய பொசிஷன் எங்கே இருக்குது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே. ஸோ இதிலேருந்து அந்த டாப் எட்ஜ் வந்து இங்கே விழும்போது இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 12 மீட்டர். தட் மீன்ஸ் ஏடியோட லென்த் வந்து 12 மீட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்கேருந்து ப்ரோக் ஆகி இந்த மரம் இப்படி விழும்போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏசிடி அப்படின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், the triangle CAD. Okay, CAD. So we find out the
சிடியோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் இந்த சிடியும் பிசியும் ஈக்குவல். இந்த பொசிஷன் தானே உடஞ்சிருக்கும். பிசிங்கிற அந்த ஹைட் இந்த டாப் ஆஃப் த எட்ஜஸ்லேருந்து அப்புறமா உடஞ்ச பொசிஷன்லேருந்து இந்த டாப் வரைக்கும் தான் உடஞ்சிருக்கும். ஸோ அதோடைய லென்த்து தான் இந்த சிடி, அப்படி தானே. ஸோ நம்ம சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதானே உடஞ்ச பகுதி, அதனால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிடி ஸ்கொயர், தட் மீன்ஸ் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்சர்வ் பண்ணுங்கள். இதுதான் லென்த் ஏரியாவாக இருக்குது. ஓகே, அந்த மரம் உடஞ்ச லென்த் ஏரியா. ஸோ இதுதான் என்னது? ஹைபாட்னியூஸ் சைடு. திஸ் ஒன் இஸ் த பேஸ். ஓகே, 12 மீட்டர் இஸ் த பேஸ். இது வந்து அந்த மரம் உடஞ்ச இதிலேருந்து. ஓகே, ஸோ 12 மீட்டர் ஹைட்லேருந்து தானே 5 மீட்டர் ஹைட்லேருந்து தானே உடஞ்சிருக்கு. ஸோ இது வந்து அதோடைய ஹைட். ஓகே, அந்த மரம் உடஞ்ச ஹைட் வந்து எவ்வளவு? 5 மீட்டர். ஸோ the hypotenuse side, we find out the hypotenuse side, அதான் லென்த் ஏரியா. ஓகே, அந்த மரம் உடஞ்ச டிஸ்டன்ஸை நம்ம இது பண்ணுறது தான் லென்த் ஏரியா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், CD square equal to, we find out the CD length. Okay, so CD square equal to, by Pythagoras property படி நம்ம என்ன பண்ணுவோம்? Hypotenuse square is equal to the height square plus base square. Okay, அப்படி தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். Pythagoras property என்னது? Hypotenuse square is equal to the height square plus base square. ஸோ இங்கே height ஏசிங்கிறது தான் அந்த broken ஆன ட்ரீயோடைய ஹைட். ஸோ 5 ஸ்கொயர் பேஸ் ஆஃப் த ட்ரீ. ஓகே, அந்த மரம் உடஞ்ச உடனே அதோடைய பேஸ் என்னதுன்னா 12. ஸோ 12 ஸ்கொயர். ஓகே, ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். த 5 ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 25 and 12 square is 144. So totally 169 meter. So CD square வந்து 169, but we find out the CD length. Okay, so 169ங்கிறது எதோடைய ஸ்கொயர் அப்படின்னா 13 ஸ்கொயர்ஸ் உடைய தான் 169. 13 into 13 169. ஸோ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இல்லைனா எப்படி எழுதிக்கலாம்? CD equal to root of 169. ஸோ இதுக்கு ரூட் எடுக்கும்போது 13 into 13. ஸோ ஒன்லி 113 தான் நம்ம ஆன்சராக எழுதணும். ஓகே, இல்லாட்டி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு 20 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள். ஸோ 169ங்கிறது எதோடைய ஸ்கொயர்ஸ்னால் 13 ஸ்கொயர். ஓகே, ஸோ வி ஃபைண்ட் அவுட் த சிடி. ஸோ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ சிடி ஈக்குவல் டு 13 மீட்டர். ஓகே, ஸோ அந்த மரம் விழுந்த உடனே அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? அந்த மரம் உடஞ்ச இடத்துலேருந்து அந்த மரம் வந்து பேஸ் அந்த கிரவுண்ட் லெவலில் போய் டச் ஆகிருக்கும். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 12 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 13 மீட்டர். ஓகே, 13 மீட்டர். ஸோ இந்த 13 மீட்டர் தான் இந்த பிசியோட லென்த். அப்படி தானே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த இடம் தான் உடஞ்சிருக்கு. சியிலேருந்து பியில் உள்ள லென்த்து தான் உடஞ்சிருக்கு. ஸோ அந்த மரம் உடஞ்சோடைய லென்த்தை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தகரஸ் ப்ராப்பர்ட்டி படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 13 மீட்டர். ஸோ இந்த 13 மீட்டர், இந்த சிடி லென்த் 13 மீட்டர்னா பிசியோட லென்த்தும் எப்படி தான் இருக்கும்? 13 மீட்டர். ஏன்னா இந்த இடம் தான் நம்ம அந்த மரம் உடஞ்ச இடம். ஸோ இதுவும் சேம் தான். ஸோ தட் மீன்ஸ் பட் CD is equal to BC. ஓகே, CDங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? BC. அந்த BCங்கிறது தான் அந்த உடஞ்ச மரத்துலேருந்து அந்த டாப் ஆஃப் த ட்ரீ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ CD equal to BC. ஸோ ABங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னது? ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஒரிஜினல் ஹைட்டுங்கிறது என்னது? AB. ஓகே, அதை தானே நம்ம ஒரு ட்ரீயாக கன்சிடர் பண்ணோம். ஸோ ABங்கிறது த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீங்கும்போது அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து மரம் வந்து உடஞ்ச ஏரியா 5 மீட்டர். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் மரம் உடஞ்ச டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? லென்த் எவ்வளோ இருக்குன்னா 13 மீட்டர். ஸோ இந்த 13 மீட்டர். ஓகே, பிசியோட லென்த்து 13 மீட்டர். ஸோ 13 மீட்டரும் 5 மீட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 18 மீட்டர். ஸோ த ஒரிஜினல் ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் 18 மீட்டர். புரியுதா? கிரவுண்ட் லெவல்லேருந்து ப்ரோக்கன் ஆகிறது. ஸோ ஏசி ப்ளஸ் அந்த ப்ரோக்கன் ஆன ஏரியாவிலேருந்து அந்த டாப் ஆஃப் த ட்ரீ. ஓகே, அந்த மரத்தோடைய உச்சி வரைக்கும் உள்ளது தான் பி. ஸோ சிபி. ஸோ ஏசியோட லென்த்து 5 மீட்டர். சிபியோட லென்த் வந்து என்னது? 13 மீட்டர். ஸோ 5 + 13 18 மீட்டர். ஸோ the original height of the tree is 18 meter. Okay, so therefore the answer, the original height of the tree equal to 18 meter. The sixth sum, angles Q and R of a triangle PQR. Okay, sixth sum, angles Q and R of a triangle PQR are 25 degree and 65 degree. Write which of the following is true. ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கண்டிஷனில் இருக்கிறது எது இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ ஆங்கிள் Q and R அதோடைய
மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் கியூடைய மெஷர்மெண்ட் 25 சென்டிமீட்டர், சாரி 25 டிகிரி. ஆங்கிள் ஆரோடைய மெஷர்மெண்ட்டு 65 டிகிரி. ஓகே, ஸோ அப்போது நம்ம பி இந்த ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, பிக்யூஆர். ஸோ ஆங்கிள் கியூ 25 டிகிரி, ஆங்கிள் ஆர் 65 டிகிரி. ஸோ வி ஃபைண்ட் அவுட் த ஆங்கிள் பி. ஆங்கிள் பிக்கு என்னதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் த 3 angles equal to 180 டிகிரி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். ஓகே, ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணனா 180 டிகிரி வரணும். ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம இதை அந்த 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் இருக்க 3 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். This is your given question PQR. Okay, in a triangle PQR, the angle Q measurement is 25 degree and angle R வந்து என்னது 65 degree. ஸோ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்கிள் Pங்கிறது என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இங்கே 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எனி ஒன் கண்டிஷன் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதில் எது வந்து அதுக்கு ஆப்டாக இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகே, சொல்யூஷன் வி நோ தட் நம்மளுக்கு ஏற்கனவே இந்த எக்ஸசைஸில் பார்த்துருப்போம் 6th இதில் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஐ மீன் ப்ரீவியஸ் இதில் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. தட் மீன்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த 3 ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும்னா 180 டிகிரி வரணும். அதுதான் என்னது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹியர் த ஆங்கிள்ஸ் வாட் ஆர் தே, ஆங்கிள் பி, ஆங்கிள் கியூ, ஆங்கிள் ஆர். ஸோ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறது வந்து என்ன வந்திருக்கணும் 180 டிகிரி. இந்த 2 டிகிரி 2 மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரியும் 25 டிகிரி 65 டிகிரி. ஸோ டோட்டலி 90 டிகிரி. ஓகே, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணனா என்ன வரும் 90 டிகிரி. ஸோ இந்த 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இந்த 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன வருது 90 டிகிரி. அப்போது தேர்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும் 180லேருந்து அந்த 90யை சப்ராக்ட் பண்ணால் ஸோ 90 டிகிரி இஸ் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் பி. ஓகே, ஆங்கிள் பியோடைய வேல்யூ என்னது 90 டிகிரி. அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸ்டூடெண்ட்ஸ், ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூவோட மெஷர்மெண்ட் 25 டிகிரி, ஆங்கிள் ஆரோட டிகிரி வந்து 65 டிகிரி. ஓகே, ஆங்கிள் ஆரோட மெஷர்மெண்ட் 65 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 25 ப்ளஸ் 65 90 டிகிரி. ஓகே, ஆங்கிள் பி. ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணோம் 90 டிகிரியை ரைட் சைட் போகும்போது மைனஸ் 90 டிகிரி. ஸோ 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் பியோடைய மெஷர்மெண்ட் என்னது 90 டிகிரி. ஓகே, இந்த 90 டிகிரி இங்கே ஃபார்ம் ஆகுதுனாலே ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, தட் த triangle is a right angled triangle, that triangle is a right angle triangle. Here the triangle is a PQR. So இந்த triangle வந்து என்னதான் இருக்கும், என்ன triangle-ஆ இருக்கும், right angled triangle. 3 types of a triangle பார்த்தோம் அப்படி தானே, obtuse angled triangle, right angled triangle and acute angled triangle. So one of the angle is 90 degree, that the angle is a ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ இங்கே ஒரு இந்த பிங்கிற மெஷர்மெண்ட் என்னது 90 டிகிரி. 90 டிகிரிங்கிறது ரைட் ஆங்கிள். ஸோ ஒரு ஆங்கிள் ரைட் ஆங்கிளாக இருந்தால் இந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிளாக இருக்கும், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் அட் எந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த ஆங்கிள் பியில் ஃபார்ம் ஆகுது பை பித்தகரஸ் ப்ராப்பர்ட்டி. பித்தகரஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அதோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா hypotenuse square is equal to the base square plus height square or height square plus base square. இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, height square plus base square போட்டாலும் ஓகே தான், base square plus height square போட்டாலும் ஓகே தான். ஸோ hypotenuse height. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதோடைய ஆப்போசிட் சைடு தான் ஹைபாட்னியூஸ். அப்போ கியூஆர் தான் என்னது ஹைபாட்னியூஸ். ஓகே, ஸோ இதோடைய பேஸ் என்னது பிஆருங்கிறது தான் பேஸ். ஓகே, ஸோ இதோடைய ஹைட்டு வந்து பிக்யூ தான் என்னது இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ ஹைபாட்னியூஸ் சைடு த சைடு இஸ் கியூஆர். ஓகே, கியூஆர் ஃபார்முலா என்னது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர். ஸோ கியூஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் என்னது பிஆர். ஸோ பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் என்னது பிக்யூ. ஸோ பிக்யூ ஸ்கொயர். ஸோ இது வந்து இந்த 3 கண்டிஷனில் எதில் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள், மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். கியூஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர், ஆர்பி ஆர் பிஆர் both are same. Okay, PR square plus PQ square. So the second condition தான் correct. Okay, so hence option 2 is correct. In the 2 wrong. Okay, the option 2 தான் correct. Okay students, find the perimeter of a rectangle whose length is 40 cm and a diagonal is 41 cm. So we know that the perimeter of rectangle formula என்னது அப்படின்னா 2 into L plus B. That means 2 into length plus breadth. Okay, lengthையும் breadthையும் add பண்ணி 2ஆல் multiply பண்ணுறது தான் என்னது perimeter of the rectangle formula. So the length is given 40 cm, but here the breadth is not given.
ஸோ அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, டயக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஒரு அஸ்யூம் பண்ணுவோம், பிக்யூஆர்எஸ் அப்படின்னு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ரெக்டாங்கிள். ஸோ லென்த்துங்கிறது இதில் எதுலாம், பிக்யூங்கிறது லென்த் அண்ட் ஆர்எஸ்ங்கிறது லென்த். பிரெத் எது, QR breadth and PSங்கிறது breadth. The diagonal is இப்போ opposite vertex. ஓகே, Pக்கு opposite vertex R. ஸோ இந்த இதில் வந்து ஒரு லைனால் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுற ஏரியா தான் என்னது, டயக்னல். ஸோ டூ டயக்னல்ஸ் வரும். இதெல்லாம் PRங்கிறது டயக்னல், Qலேருந்து எஸ்ஸை போய் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டயக்னல். ஸோ 2 டயக்னல்ஸ். ஓகே, என்ன ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளுக்கு 2 டயக்னல்ஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ லென்த்து வந்து என்னது 40 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் பிக்யூட லென்த்து 40 சென்டிமீட்டர். அஸ் த சேம் ஆர்எஸோட லென்த்து என்ன தான் வரும், 40 சென்டிமீட்டர். அண்ட் பிரெத் இஸ் நாட் கிவன். ஓகே, த டயக்னல் த லென்த் இஸ் 41 சென்டிமீட்டர். ஓகே, ஒன் ஆஃப் தட் மீன்ஸ் பிஆரோடைய பிஆருங்கிறது டயக்னல். ஸோ அது 41 சென்டிமீட்டர்னா கியூஎஸோடைய டயக்னலும் இப்படி தான் இருக்கும், 41 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே, கிவன் இந்த டயக்னலை நம்ம எதை எடுக்கிறோம், பிஆருங்கிறத டயக்னல்னு எடுக்கிறோம். ஓகே, ஒரே ஒரு டயக்னலை மட்டும் எடுத்திருக்கோம். பிஆர் இஸ் ஈக்குவல் டு 41 சென்டிமீட்டர். இட் இஸ் கிவன். ஓகே, லென்த் இஸ் வாட், பிக்யூ லென்த்துன்னு எடுத்திருக்கோம், ஆர்எஸ் கூட லென்த்துன்னு எடுத்துக்கலாம். PQ equal to 40 சென்டிமீட்டர். ஏன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிளாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த டயக்னலை நம்ம டயக்னல் வந்த உடனே என்ன ஆகுது, இந்த ரெக்டாங்கிள் 2 ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது, PRQ. ஓகே, இல்லாட்டி PQRனு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறுது. இங்கே PSR அப்படின்னு இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, PQRங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அண்ட் அனதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் PSR. ஸோ எனி ஒன் ட்ரையாங்கிளை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்தோன்னா தான் வி கெட் த ஆன்சர் ஆஃப் அ பிரெத். ஓகே, பிரெத் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதுக்கப்புறமா தான் பெரிமீட்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுதா. ஸோ இது லாங்கஸ்ட் லென்த்து வந்து என்னது, 41 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள், PQRங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து என்ன ஆகுது, 90 டிகிரி வரும். ஸோ அதோட ஆப்போசிட் சைடு தான் என்னது, ஹைபாட்டனியூஸ் சைடு. ஓகே, இந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற பிளேஸ்க்கு ஆப்போசிட் சைடு தான் என்னது, ஹைபாட்டனியூஸ் சைடு. ஸோ திஸ் ஒன், த 40 சென்டிமீட்டர் இஸ் த பேஸ். ஓகே, அண்ட் QR இஸ் த ஹைட். ஸோ இந்த பித்தகரஸ் ப்ராப்பர்ட்டியில் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இது பிரெத்து தான், பட் வி ஃபைண்ட் இந்த பித்தகரஸ் ப்ராப்பர்ட்டியில் இந்த QRங்கிறது என்னது, ஹைட். ஓகே, ஸோ லெட் பிரெத்தை வந்து என்னென்ன எடுத்துக்கிறோம், பிரெத்தை QRBX. இந்த பிரெத்தை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு என்ன நம்ம அதை தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் சென்டிமீட்டர். ஓகே, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுக்க போகிறோம், PQRங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஓகே, ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தாலே நம்மளால் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது தான். By Pythagoras property. Pythagoras property உடைய formula என்னது, hypotenuse square is equal to the height square plus base square. So here இந்த 90 டிகிரி இங்கே தானே ஃபார்ம் ஆகுது, எல் ஷேப் இப்படி தானே வருது. ஸோ இங்கே தான் என்னது, ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஹைபாட்னியூஸ் சைடு. தட் மீன்ஸ் PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஹைட். ஸோ QR ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர் இஸ் PQ ஸ்கொயர். ஓகே, ஸோ PR உடைய லென்த் என்னது 41. தட் மீன்ஸ் இட் இஸ் அ டயக்னல். ஸோ 41 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QR என்னென்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் PQ வந்து என்னது, பேஸ். ஸோ பேஸ் வந்து என்னது, 40 ஸ்கொயர். ஸோ 41 ஸ்கொயர் மீன்ஸ் வாட், 41 ப்ளஸ் 41 இன்ட்டு 41. ஸோ இது 41 இன்ட்டு 41 1681 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். ஓகே, 40 இன்ட்டு 40 1600. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இதோட பிரெத்தை தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அப்படின்னா தான் பெரிமீட்டரை நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், கீப் த எக்ஸ் ஸ்கொயர் இன் ரைட் ஹேண்ட் சைடு, transpose 1600 to left side. So 1681 minus இங்கே ப்ளஸில் இருக்குது, டிரான்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும், மைனஸ் 1600. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 81. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மீன்ஸ் வாட், இட் இஸ் அ பிரெத். ஓகே, ஸோ இந்த பிரெத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 81 எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் வந்தது, 81. ஸோ 81 மீன்ஸ் வாட், எது வந்து 81 வரைக்கும் எதை 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 81 வரும், 9 இன்ட்டு 9. ஸோ 9 ஸ்கொயர் தான் என்னது, 81. ஓகே, 9 இன்ட்டு 9 என்ன மீனிங், 9 ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயரோட ஆன்சர் 81.
ஸோ therefore இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 இப்படி நம்ம மாற்றி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 81ங்கிறது எதோட ஸ்கொயர், 9 ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் பவர் ஆஃப் 2 இதுவும் கட்டாயிரும், இதுவும் கட்டாயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட், நீங்கள் இது வந்த உடனே நீங்கள் கிளியராக நம்ம 81ங்கிறது எதோட ஸ்கொயர், 9 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் டேரெக்டாக நம்ம இதையே ரைட் பண்ணிடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். இந்த 2 ஸ்டெப்ஸுங்கிறது நெசசரி கிடையாது. ஓகே, therefore the எக்ஸ்ங்கிறது நம்ம என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், தட் இஸ் த breadth ஆஃப் த ரைட் ஆங்கிள் தட் மீன்ஸ் breadth நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கியூஆருங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தா இது வந்து ஹைட்டு. ஸோ தட் இஸ் த சேம் அஸ் ஃபார் த இன் எ ரெக்டாங்கிள் இட் இஸ் அ breadth. ஓகே, ரெக்டாங்கிள்னு பார்த்தோன்னா இதை வந்து breadth, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு பார்த்தோன்னா இது வந்து ஹைட்டு. ஸோ எக்ஸுங்கிறது என்னென்னு எடுத்திருக்கோம், breadth. ஓகே, லெட் breadth வந்து கியூஆர் எக்ஸ் சென்டிமீட்டர், இது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ breadth of the rectangle is equal to the 9 centimeter. ஓகே, இப்போ நம்ம breadth வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த perimeter of rectangle the formula என்னது, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள்க்கு 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத். ஓகே, 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம், 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஸோ 2 தட் மீன்ஸ் இதுக்கு இன்பிட்வீனில் என்ன இருக்குது, மல்டிப்ளை சைன். ஓகே, 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ப்ராக்கெட்டுக்கு இன்பிட்வீனில் என்னதுன்னா 2க்கும் இந்த ப்ராக்கெட்க்கு இன்பிட்வீனில் மல்டிப்ளை சைன். ஓகே, 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஸோ லென்த் இஸ் வாட், த லென்த் இஸ் given for your question 40. ஓகே, 40 ப்ளஸ் breadth we find out the 9. Okay, so 40 plus 9 49. So 2 into 40 plus 9 that means 40 plus 9 49. 2 into 49 98 centimeter. Okay, perimeter of rectangle is 98 centimeter. This is your answer for the 7th question. And the second 8th sum is the diagonals. Okay, the diagonals of the rhombus measure 16 centimeter and 30 centimeter. Find its perimeter. இதுக்கும் பெரிமீட்டருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ராம்பஸோடைய பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ப்ரீவியஸ் சம் ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த 8th சம் த பெரிமீட்டர் ஆஃப் ராம்பஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சம்மில், த கிவன் இஸ் வாட், த டயக்னல்ஸ் ஆஃப் ராம்பஸ் 16 சென்டிமீட்டர் அண்ட் 30 சென்டிமீட்டர். ஓகே, ராம்பஸ்ங்கிறது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், பட் கொஞ்சம் அதோட 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயர்ஸ் மாதிரி 4 சைடு ஈக்குவலாக இருக்கும், பட் த டயக்னல்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ ரெக்டாங்கிள் எடுத்திங்கன்னா பிஆருங்கிறது ஒரு டயக்னல், QSங்கிறது த அனதர் டயக்னல். ஓகே, 2 டயக்னல்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 டயக்னல்ஸும் எப்படி தான் இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்கொயர்னு எடுத்தாலுமே 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் த 2 டயக்னல்ஸ் ஆல்சோ ஈக்குவல். பட் ராம்பஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கும், ஆனால் டயக்னல்ஸ் வந்து அதில் இருக்கிற டயக்னல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஸோ 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், பட் அந்த ராம்பஸோடைய டயக்னல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெஷராக இருக்கும். அதனால தான் 2 மெஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஒன்லி 1 மெஷர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 41 சென்டிமீட்டர். பட் பிகாஸ் the diagonals are same in a rectangle. Okay, but here the rhombus, the 2 different diagonals, what are they, 16 centimeter and 30 centimeter. So we find out the perimeter. So இதுக்கு பெரிமீட்டருக்கு இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, as the same ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் என்னது ஃபார்முலா, 4 into side. ஓகே, பெரிமீட்டர்னா என்ன தெரியுதுன்னு, ஒரு அந்த ஷேப்போடைய அவுட்டர் ஏரியா. ஓகே, இங்கே 4 சைடு இருக்குன்னா 4 சைடை வந்து மெஷரை ஆட் பண்ணுறது தான் என்னது பெரிமீட்டர். அதோடைய ஃபார்முலா எப்படி பண்ணுவாங்கன்னா 4 into side. அந்த 4 சைடு இருக்குது. இப்போது ராம்பஸ்க்கு 4 சைடுனா 4 into side, ட்ரையாங்கிளுக்கு 3 சைடுனா 3 into side அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஈக்குவலாக இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு சைடை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு தான் ஃபார்முலா 3 into side, எல்லா ட்ரையாங்கிளுக்கும் கிடையாது. ஸோ இன் ராம்பஸ் த 4 sides. ஓகே, AB is the one of the side, BC is the second, CD is the third side and AD is the 4th side. 4 side இருக்கும், இஸ் த சேம் as ஸ்கொயர் மாதிரி இருக்கும் கொஞ்சம், ஆனால் பட் டயக்னல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கொயருக்கு வந்து டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஏசிங்கிறது ஒரு டயக்னல், பிடிங்கிறது the second diagonal. Okay, 2 diagonals. The AC is the one of the diagonal, the 16 centimeter. It is given for your question. Okay, and the another diagonal is 30 centimeter. Solution, let ABCD be a rhombus. இது வந்து ஒரு rhombus-ஆ நம்ம எடுத்திருக்கோம், whose diagonals intersect each other at O. So இதோட diagonals
ஏசிங்கிறது ஒரு டயக்னல், பிடிங்கிற டயக்னலை நம்ம பைசெக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் வந்து வருது. அது வந்து என்னது? ஓங்கிற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சச் தட் ஏசி வந்து என்னது? 16 சென்டிமீட்டர். இந்த டயக்னலோட லென்த் என்னது? 16 சென்டிமீட்டர். திஸ் diagonal's length is BD equal to 30 centimeter. Since the diagonals of a rhombus bisect each other at 90 degree. இப்போ இந்த டூ டயக்னல்ஸும் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது, ஓகே, பைசெக்ட் ஆகும்போது அது வந்து இங்கே 90 டிகிரியாக ஃபார்ம் ஆகுது. தட் மீன்ஸ் ஏசிங்கிற லென்த் இப்போ இவ்வளவு 16 சென்டிமீட்டர்னா, இப்போ ஏலேருந்து ஓ வரைக்கும் இந்த 16ல் பாதி, 16ஓட ஹாஃப் போர்ஷன் எவ்வளவு? 8. ஓகே, 16ல் பாதி எவ்வளவு? 8. ஸோ ஏலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்கோம், ஓன்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஏலேருந்து ஓ வரைக்கும் 8 சென்டிமீட்டர், ஓலேருந்து சி வரைக்கும் 8 சென்டிமீட்டர். அஸ் த சேம் ஓபி இங்கே என்ன? பிடியோடைய டயக்னல், ஓகே, பிடியோடைய டயக்னலோடைய லென்த் என்னது அப்படின்னா 30 சென்டிமீட்டர். ஸோ பிஓடைய லென்த் என்னது? பிலேருந்து ஓ வரைக்கும் பைசெக்ட் ஆகும்போது இது 90 டிகிரியாக வரும். பைசெக்ட்னா ஈக்குவலாக அது வந்து பிரியும். ஓகே, ஸோ பியோடைய லென்த்து 30ல் ஹாஃப் எவ்வளவு? 15. ஸோ 15 சென்டிமீட்டர். அப்புறமா ஓலேருந்து டி வரைக்கும் உள்ள லென்த் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ 15னா அந்த 30யை கரெக்டாக ஹாஃபாக பிரியுது. ஓகே, ஸோ 15 + 50 15 30 சென்டிமீட்டர். இங்கே 16னா ஏஓவும் ஓசியும் எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கும்? 8 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். 90 டிகிரி. ஓகே, இந்த டூ டயக்னல்ஸ் பைசெக்ட் ஆகும்போது அங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது 90 டிகிரி. ஓகே, ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ இது 16 ஏலேருந்து சி வரைக்கும் உள்ள டயக்னல், அந்த டயக்னல் லென்த்து 16 சென்டிமீட்டர்னா ஏலேருந்து ஓக்கும் ஓலேருந்து சியோடைய லென்த் வந்து ஹாஃபாக பிரியும். அப்போது 16 ஹாஃபாக பிரித்து அவ்வளோ 8 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் லென்த் ஆஃப் ஓஏ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஓசி ஆல்சோ 8 சென்டிமீட்டர். ஓகே, அஸ் த சேம் 30யை ஹாஃபாக பிரித்தா ஓபியும் 15 சென்டிமீட்டர், ஓடியும் 15 சென்டிமீட்டர். ஸோ டோட்டலி 30 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஏபி. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த இங்கே வந்து 4 ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது. ராம்பஸ் இந்த டயக்னல்ஸை பைசெக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது? 4 ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது. திஸ் ஒன். ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் ஒன்லி ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுதுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. ஒன்லி ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணால் போதும். வி வில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பெரிமீட்டர் ஆஃப் ராம்பஸ். ஸோ ஒன்லி ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுப்போம். ஸோ ஏஓபிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் எடுப்போம். ஓகே, ஓஏபி. ஓகே, ஓஏபிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் அஸ்யூம் பண்ண எடுத்துக்கலாம். பை Pythagoras property. Pythagoras property என்னது? hypotenuse squares is equal to the height square plus base square. ஓகே, ஸோ இங்கே தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி தானே? லிசன், இப்படி ஃபார்ம் ஆகுது ஏஓபி. ஸோ இங்கே தான் எல் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து என்னது? 90 டிகிரி. இதுக்கு ஆப்போசிட் சைடு என்னது? ஹைபாட்டன்யூஸ். இதுக்கு என்னது? ஹைபாட்டன்யூஸ். திஸ் ஒன் இஸ் த ஹைட். ஓகே, திஸ் ஒன் இஸ் த பேஸ். ஸோ AB square is equal to OA square plus OB square. ஓகே, OA உடைய லென்த் என்ன அப்படின்னா 8 சென்டிமீட்டர். இப்போ தான் பார்த்தோம். OA உடைய லென்த் என்னது? 8 சென்டிமீட்டர். ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் OB உடைய லென்த் என்னது? 15 centimeter. So 15 square. Okay, so 8 square means 64, 12 square means 15 square means 225. So totally 289. So இதை ஸ்கொயர்ஸ் எல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், 289. ஸோ ஏபி ஸ்கொயர் இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஹைபாட்னியூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏபி ஸ்கொயர் வந்து என்னது? 289. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏபி தான் ஹைபாட்னியூஸ். ஸோ ஸ்கொயர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 289. ஸோ எதோடைய ஸ்கொயர்ஸ் அது அப்படின்னா 17 ஸ்கொயர். அதோடைய இதுதான் 289. 17 into 17 289. So AB square is equal to 17 square. Okay, AB square is equal to 17 square. So AB வந்து ஓட length என்னது? 17 centimeter. Okay, so square cancel ஆயிரும். So AB ஓட length வந்து 17 centimeter. புரியுதா? OA இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்திருக்கோம். OA ஓட length 8 centimeter, OB ஓட length 15 centimeter. So AB ஓட length என்னது? It is a 17 centimeter. Okay, we find out the perimeter of rhombus.
ஸோ ஏபி வந்து எதுக்கெல்லாம் ஈக்குவல்னு பாருங்கள். ஏபி இஸ் ஈக்குவல் டு ராம்பஸில் சொன்ன 4 sides ஆர் ஈக்குவல். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு டிஏ. ஓகே, ஸோ ஏபியோட லென்த்து 17 சென்டிமீட்டர்னா பிசியோட லென்த்து எப்படி தான் இருக்கும் 17, சிடியோட லென்த் ஆல்சோ 17, டிஏயோட லென்த் ஆல்சோ 17 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அதனால் ஏதாவது ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தாலே மற்ற எல்லாத்துக்கும் அது ஈக்குவலாக இருக்கும். ஓகே, சின்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு டிஏ. ஓகே, ப்ராப்பர்ட்டி ஆஃப் ராம்பஸ். ஓகே, த ப்ராப்பர்ட்டி த 4 sides ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறனால therefore the perimeter of a rhombus the formula is 4 into side. perimeter of ராம்பஸோடைய பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா 4 into side. this is same as for your ஸ்கொயருக்கும் இதே ஃபார்முலா தான் 4 into side. So 4 into 1 of the side, that means AB, BC, CD, DA 4 side. அதில் இருக்க 1 of the side என்னது 17. So 4 into 17 centimeter. So 4 is 17 multiply பண்ண என்ன வரும் 68 centimeter. Therefore the perimeter of a rhombus is equal to 17 into 4 68. Okay, 68 centimeter. Okay, perimeter of rhombus is equal to 68 centimeter. So today's homework learn thoroughly. Okay, chapter 6 நல்ல தரவா learn பண்ணுங்க. This is your homework on today. Thank you.